கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க எங்களுக்கு தருணங்களை தந்திருக்கிறீரப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே கொடுக்கிற செய்தியை நீர் பேசும் அப்பா. நாங்கள் எங்களை அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும் உடைய வார்த்தை என்னும் அண்ணாவினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியறலும் சுவாமி. தொடக்கம் முதல் முடிவு வரை யாவரையும் காத்து கொள்ளும் சுவாமி. எந்த விதத்திலும் டிஸ்டர்பன்ஸ் வராதபடி நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பலப்படுங்கள். ஏசாயா 41 அதிகாரம் 10 பின்பகுதி. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நமக்கு சகாயம் பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை என்ன செய்வாராம்? பலப்படுத்துவார். நம்ம வேதாகமத்தில் பலன்கள் பற்றி பார்ப்போம். 3 விதமான பலன்கள் இருக்கிறது. முதல் பலன் குறுகின பலன். அது என்னன்னு சொன்னால், நீதிமொழிகள் 24 அதிகாரம் 10 ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து வர்ற நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம்? பயந்து அப்படியே என்ன செய்கிறோம்? நடுங்கும் பொழுது நம்மளால் ஒன்றுமே சிந்திக்க முடியாமல் போயிடும். அதுதான் அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அதான் அந்த குறுகின பலன். அந்த குறுகின பலன் வராமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம கர்த்தர் மேலே உண்மையாய் சார்ந்திருக்கணும். அவர் நிச்சயமாக நமக்கு செய்வார் என்ற ஒரு விசுவாசமும் நமக்கு வேணும். இப்போ மோசே கானானை சுற்றி பார்ப்பதற்கு ஒரு கோத்திரத்துக்கும் ஒருவராக 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை அனுப்புகிறான். அவங்க எல்லாம் கானானை சுற்றி பார்த்துட்டு வராங்க. வந்து 10 பேர் என்ன சொல்கிறாங்க? எண்ணாகமம் 13:31, அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். 33வது வசனம், அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இஸ்ரவேல் பக்தருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரவ செய்தார்கள். இந்த 10 பேர் துர்ச்செய்தி பரவுனாங்க. அது ஆண்டவருக்கு விரோதமான பாவம். ஆண்டவர் நம்மளை கண்டிப்பாக அந்த இடத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்லியிருக்காருன்னா அவரை கொண்டு போவார். விசுவாசிக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? எல்லாம் எதிர்த்து வந்தாலும் அவர் நமக்காக போராடுவார். அவர் நமக்காக நம்மை காத்து கொள்வார். நாம் அவருக்கு முன்பாக உத்தமும் உண்மையுமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? நிச்சயமாய் காப்பார். நம்ம அப்படி ஆபத்து வரும்போது நம்ம கலங்கி குறுகி ஒரு அதிர்ச்சி அடைந்தவர்களாக போவோமானால் நம்முடைய பலன் என்ன செய்துவிடும்? குறுகி போயிடும். அப்போ அந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? பயந்து கலங்குனாங்க. அதனால 14:9 பார்க்கும்போது, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது. யார் சொல்றா? யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க. நீங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? பயப்படவே வேண்டாம் என்று சொல்லி இவங்க அவங்கள தேற்றுறாங்க. மோசே, யோசுவா, காலேப் இவங்கெல்லாம் அங்கே பார்த்துட்டு அதை அப்படியே சொல்கிறாங்க மோசைக்கிட்ட. மோசையும் அவங்களோட சேர்ந்து, நீங்கள் பயப்படாதீங்க, நிச்சயமாக கர்த்தர் நம்மோட கூட இருந்து நம்மளை அந்த தீங்குக்கு விலக்கி காப்பார், அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவார் என்று சொல்கிறார். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்யலை? அதை நம்பாமல் அவங்கள என்ன செய்கிறதுக்கு வந்துட்டாங்களாம்? கல்லெறிகிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? அழித்து போட்டார்.
11 கடைசியில், நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். அப்படி ஆண்டவர் மோசே இடத்துல கடினமாக சொல்கிற அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள். அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆபத்து காலத்தில் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை, அவருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும். அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவரை முற்றிலுமாக சார்ந்து வாழும் பொழுது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ நம்ம சோர்ந்து போயிட்டோம்னு சொன்னால் நம்முடைய பலன் என்ன செய்து விடும்? குறுகி போகும். அந்த குறுகின பலன் வரும் பொழுது நாம் அப்படியே மடிந்து போகிறவர்களாக மாறிவிடுவோம். இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களில் இந்த 10 கோத்திரத்து மக்களும் அப்படியே என்ன செஞ்சாங்க? சோர்ந்து போயிட்டாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. அடுத்த பலன் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எப்படி இருக்குமா? எண்ணாகமோ 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லி அவர் சொல்றாரு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் கிடைக்குமா? எப்படி அப்படி அந்த மக்களுக்கு கிடைத்ததுன்னு சொன்னால், அவங்க முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது அங்கே வெள்ளரிக்காய்கள், கோமட்டிக்காய்கள் இதுகளை தின்னுக்கிட்டு இருந்ததுனால அடிமைத்தனத்தில் ரொம்ப முங்கி போய் கிடந்தாங்க. அவங்களுக்கு பலன். அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு அப்படியே நடத்தி கொண்டு வரும் பொழுது, வனாந்திரத்தில் 40 வருடம் செல்லும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? மன்னாவை கொடுக்குறார். அது யாருடைய உணவுன்னு பார்த்தீங்கன்னா, தேவதூர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உணவு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தாகம் வரும்பொழுதெல்லாம் கண்மலையிலிருந்து தண்ணி கொடுக்குறார். அதனால அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன் வந்துச்சா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லி அவர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் அவர்களுக்கு கொடுத்த பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அப்படிதான் நமக்கும் அவங்களுக்கு அந்த பலன் இருந்ததுனால அவங்க இஸ்ரவேல் அந்த கானானுக்குள்ளே போய் அங்கே 7 விதமான ஜாதியார் இருக்கிறாங்க. 31 ராஜாக்கள் இருக்காங்க. அவங்களை எல்லாம் என்ன செய்து விட்டார்கள்? அவர்கள் மடங்கடித்தார்கள். புதிய ஏற்பாட்டில் இந்த மன்னா என்பது தேவனுடைய வார்த்தை, வேத வசனம். வேத வசனத்தை நம்ம வாசிக்க நமக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். அது என்ன பலனாக மாறுகிறது? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனாக மாறுகிறது. அதனால நாம் அதை பெற்றவர்களாக மாற வேண்டும். சப்பானியாக ஒரு மனுஷன் இருக்கிறான் தேவாலயத்தில். அவன் எப்பவும் பிச்சை கேட்டு அங்கே இருப்பான். அந்த நேரத்தில் பேதுரும் யோவானும் அந்த ஆலயத்துக்கு போகிறவர்கள் அந்த சப்பானியை பார்த்த உடனே அவன் ஏதாவது நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி தான் அவங்க 2 பேரையும் பார்க்குறான். அப்போ பேதுரு சொல்கிறான், என்னிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் என்ன செஞ்சான்? எழுந்தான், குதித்தான், ஆடினான், ஓடினான். அவங்க கூடயே வந்தான். இது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம். அப்போஸ்தலர் 3:7 வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அந்த கிருபையை அவன் பெற்றுக்கொண்டான். இதைத்தான் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? 3:16 அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. இயேசுவின் நாமத்தினால தான் தூக்கி விட்டா. அந்த நாமம் தான் என்ன செய்து இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை அவனுக்கு கொடுத்தது. அவன் எப்படிப்பட்டவன்? சின்னதுலேருந்தே அவன் நடக்கவே இல்லை இல்லையா? அவன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறவி சப்பானி. அவன் ஒரு நாள் நடந்ததில்லை. ஆனால் இப்போ அவனுக்கு அந்த நடக்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான். அப்படி ஒரு பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுக்குறார். எதனால? அவருடைய நாமத்தினால் அவனுக்கு கிடைக்குது. அவருடைய வசனம்
நமக்குள்ள போகும்போது நமக்குள்ள என்ன வரணும்? விசுவாசம் வரணும். அப்படி விசுவாசம் வரும் பொழுது நாம் எந்த இதையும் நம்ம என்ன செய்யலாம்? செய்யலாம். கர்த்தர் விசுவாசத்தினால் சாதிக்கக்கூடிய இந்த கிருபையை நமக்கு கொடுப்பார். அடுத்த பலன் கழுகை போல பலன். இது நம்ம பார்க்கும்போது ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அடுத்த பலன் எது? கழுகுகளைப் போல பலன். கழுகினுடைய ஒரு தன்மை என்னன்னா, ஒரு சர்டன் ஏஜ் ஆன உடனே அது என்ன செய்யும்? மலையில் உச்சியில் போய் இருந்துக்கிடும். இருந்துக்கிட்டு தன்னுடைய ரெக்கைகளை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருமா? இறகு எல்லாத்தையும் பிடுங்கி தன்னுடைய வாயாலே கொத்தி கொத்தி பிடுங்கி எடுத்து போட்டுருமா. எடுத்து போட்டு புதியதாக இறகுகளும் சிறகுகளும் முளைக்கும் புதுசா. அப்படியே அவன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று சொல்கிற மாதிரி அந்த கழுகுக்கு அந்த தன்மை மாறும். அது அப்படியே ஓல்டாகவே போயிட்டு இருக்காது. அது என்ன செய்யும்? ஓல்டு ஆன உடனே அது அப்படியே தன்னுடைய ரெக்கையெல்லாம் எப்போ பிடுங்கி போடுதோ அதுக்கப்புறம் அந்த ரெக்கையெல்லாம் திரும்ப புதிய ரெக்கைகளாக முளைக்குமா. அப்போ அதுக்கு புது பலன் கிடைக்குது. அதான் கழுகை போல பலன். கழுகு எங்கே தான் இருக்கும்? உயரத்தில் இருக்கும். மலைகளின் உச்சியில் இருக்கிற இடத்துல தான் அது கூடு கட்டி வாழும். அப்போ அந்த இடத்துல இருந்து அது என்ன செய்யும்? பறந்து அதுக்கு மேலே பறந்து போகுமா. அவ்வளோ தூரத்துக்கு உயரமான அளவு பறக்கக்கூடியது கழுகு தான். அந்த அளவுக்கு அது பறக்கக்கூடிய தன்மையை அது பெற்றிருக்கிறது. அதனால் அதை போல கழுகை போல நம்ம எழும்புவோம். அப்புறம் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்ம கழுகை போல நமக்கு பலன் வரணும். இதுக்கு உதாரணமாக எலியாவை நம்ம எடுத்துக்கலாம். எலியா ரொம்ப சோர்ந்து போயிட்டான். சோர்ந்து போய் எதுக்காக சோர்ந்து போனான்? அவன் வான அக்கினியை வர வச்சு பாகாலை காட்டிலும் யெகோவா தான் தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டினார் இல்லையா? அந்த பலியை எந்த அக்கினி அதை எடுத்து போடுதோ அந்த தெய்வமே தெய்வம் என்பதை முழுவதுமாக நிரூபித்து அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொண்டு போட்டான், பூசாரிகள் எல்லாரையும். அதனால யேசபேல் என்ற ராணி கோவப்பட்டு நாளை இந்நேரத்தில் எலியாவின் தலை எடுக்கப்படும் சொல்லிட்டான். அதுக்கு பயந்து போய் என்ன செய்தான்? அந்த இடத்த விட்டே ஓடி போயிட்டான். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. சூரச்செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டான். படுத்துக்கிட்டு அவன் எப்படி சோர்ந்து சொல்கிறான் பாருங்க. நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை காட்டிலும் நல்லவன் அல்ல. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு தூதனை அங்கே அனுப்புனார். சூரச்செடிக்கு கீழே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறவனை தட்டி எழுப்பி அவனுக்கு என்ன கொடுக்குறாரு? ஆகாரம் கொடுக்குறாரு. எதை கொடுக்குறாரு? தழலில் சுட்டப்பட்ட அடை, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைத்து அதை போஜனம் பண்ணுன்னு சொல்கிறாரு. அவன் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிடுறான். 2வது தடவையும் எழுப்பி விட்டவுடனே திரும்பவும் போய் என்ன செய்கிறான்? அதே மாதிரி வச்சிருக்கு, அதே மாதிரி சாப்பிட்றான். அப்போ ஆண்டவர் இன்னொன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? தட்டி எழுப்பி 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அதை சாப்பிட்டுட்டு அவனுக்குள்ள வந்த பலனை பாருங்க. 40 நாள் அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அப்படியே என்ன செஞ்சான்? நடந்து போனான். ஓரேப் அங்கேயும் போய் ஒரு கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சான். அப்போ ஆண்டவர் அங்கிருந்து அவனை கூப்பிடுற, இங்கே உனக்கு என்ன வேலை என்று சொல்லி அவனை அழைத்து அவனுக்கு 3 வேலையை கொடுக்குறார். என்ன வேலையெல்லாம் சொல்கிறாரு? நீ யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக மாற்று. அப்புறம் எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறார். அதிலிருந்து அந்த கெபிக்குள்ளேருந்து அவனை தூக்கி விட்டார். அப்போ அந்த ஒரு பலனை
திரும்பவும் சோர்ந்து போய் ஒண்ணுமே இல்லை, நான் இன்னும் வாழ மாட்டேன்ற ஒரு நிலைக்கு போன அந்த எலியாவை பழைய பலனை கொடுத்த, எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனா திரும்பவும் அதே பலனை அவனுக்கு கொடுத்து அவனை அந்த இடத்த விட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார், அனுப்புகிறார். அனுப்பி அவனை இன்னும் அதிகமாக கர்த்தருக்கென்று சிறந்த ஒரு தீர்க்கதரிசியாக அவனை வைத்திருந்தார். எலியா காலத்துல தான் நிறைய காரியங்கள் நடந்தது. எலியாவுக்கு அப்புறம் எலியா அப்படியே என்ன செய்யப்பட்டான், உயிரோட அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். ஏனோக்குக்கு அப்புறம் எலியா தான் எடுத்துக்கொண்டான். அந்த அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்திருந்தார், கழுகை போல பலனை கொடுத்தார். அடுத்தது அதே மாதிரி சிம்சோனை நம்ம பார்க்கும்போது அவன் என்ன செஞ்சான், தேவனுடைய பலத்தை இழந்து விட்டான். முடிய வெட்டினோடனே அவனுக்கு நசரேயத்துவத்தை அவன் இழந்தபடியால் அவனுடைய பலன் போய்விட்டது. அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்யறான், தன் பிழையை உணர்ந்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அவன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். அவன் தலைமயிர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் முளைக்க ஆரம்பிச்சிட்டு அந்த பெலிஸ்தர் அவனுடைய கண்களை பிடுங்கி போட்டாங்க. அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையில் மாவரைக்க வைத்து விட்டார்கள். அவன் அவ்வளோ கம்பீரமா பெலிஸ்தர்கள் மத்தியில அவன் பெரிய வீரனாக இருந்தவன் இப்ப கண்ணெல்லாம் பிடுங்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். அப்படியே எல்லாத்தையும் இழந்துட்டான், எல்லா பலன் எல்லாத்தையும் இழந்துட்டான். ஒண்ணுமே இல்லாம போன பிறகு அவன் திரும்பவும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். 28வது வசனம், சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்திரும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி 2 தூண்களுக்கு நடுவில் தான் அவன் நிற்கிறான். அதனால 2 தூணையும் என்ன செய்யறான், அந்த வீட்டை தாங்கி கொண்டிருந்த 2 தூண்களையும் அப்படி வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு 30வது வசனம், தன் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கிடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். எப்படி அவனுக்குள்ள அந்த கழுகை போல் திரும்பவும் பலன் வந்தது. அவன் தலைமுடி முளைக்க ஆரம்பிச்சது. ஆண்டவரிடத்துல தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு, ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை நினைத்திரளும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் நினைத்தார், அவனுக்கு பலன் திரும்ப கொடுத்தார், அவன் வெற்றி அடைந்தான். அவனும் இறந்து போயிட்டான். ஆனாலும் இவ்வளவு நாள் அவன் கொன்றதை காட்டிலும் பெலிஸ்தர்களை இப்போ கொன்றது அதிகமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அடுத்தாப்புல எவைகளினால் பலனை பெற்றுக்கொள்ளலாம், எப்படிலாம் நம்ம கர்த்தரிடத்தில் 3 விதமான பலன் பார்த்தோம். குறுகின பலன், கொஞ்சம் இந்த ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போயிட்டா குறுகி போயிடும் பலன், அதனால அந்த பலனை புதுப்பிக்கணும். அப்புறம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், நம்ம கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு அந்த பலன் கிடைக்கும். அதாவது மன்னாவையும் அந்த கண்மலையின் நீரையும் நாம் பருகும் பொழுது நமக்கு என்ன செய்யும், நம் பலன் கிடைக்கணும். அந்த விசுவாச வீரர்களாக நம்ம இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும். அடுத்தாப்புல கழுகை போல பலன், அந்த கழுகு எப்படி தன்னை எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்ப அதுக்கு இறக்கையெல்லாம் முளைக்கும் போது அது புது பலன் பெறுது. அது ஓடினாலும் இளைப்படையாது, நடந்தாலும் சோர்ந்து போகாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு புதிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன சொல்லிட்டு, நீங்கள் பலன் அடைந்து, பரிசுத்த ஆவி நம்மிடத்துல வரும்போது நம்ம கண்டிப்பா என்ன செய்வோம், பலன் அடைவோம். அப்போ எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்மளை கர்த்தர் என்ன செய்வார், சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நமக்கு புதிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எவைகளினால் நாம் பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல துதிக்கும் போது அவரிடத்திலிருந்து நாம் பலனை பெற்றுக்கொள்ளலாம். சங்கீதம் 7:17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறான், நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன்.
அது மாதிரி சங்கீதம் 8:2 பின்பகுதியில் பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட குழந்தைகள் பாலர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம தாழ்த்தி சிறுபிள்ளை போல நம்ம தாழ்த்தி கர்த்தரிடத்தில் வரும்பொழுது அவர் நமக்கு அவரை தாழ்த்தி நாம் துதிக்கும் போது அவர் உன்னத பலத்தினால் நம்மளை நிரப்புவாராம். குழந்தைகள் பாலர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். எல்லாருமே துதித்து பாடும் பொழுது உன்னத பலன் நம்மை என்ன செய்யும், மேற்கொள்ளும். அதனால துதி ரொம்ப முக்கியம். துதிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய காரியம் நடைபெறுகிறது என்று பார்க்கும் பொழுது 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் அங்கு ஒருத்தர் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? யோசபாத்து. யோசபாத் யூதேயாவின் ராஜாவாக இருக்கிறான். 3 விதமான சேயீர் மலை தேசத்தார், அம்மோன் புத்திரர், மோவாபியர். இந்த 3 விதமான மக்கள் அவங்க கூட்டம் கூட்டமாக வந்திருக்காங்க. இவங்கிட்ட கொஞ்சம் அளவுக்கு இருக்கு போர் வீரர்கள், அதை காட்டிலும் அவங்க ஜாஸ்தி பேர் வந்து பாளையம் இறங்கிட்டாங்க. அப்போ அவனுக்கு என்ன செய்யன்னு தெரியல. உடனே கர்த்தரை தேடுவோம், ஒருமுகமாக எல்லாரும் ஒருமுனப்பட்டு கர்த்தரை தேடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் கர்த்தரை தேடுறாங்க. உபவாசம் இருந்து உபவாசத்தோடு ஒருமுகப்பட்டு கர்த்தரை தேடுவோன்னு சொல்லி அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவன் அழுது ஜெபம் பண்ணுறான். எங்களுக்கு நிற்க பலன் இல்லை, நீர் தான் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல, நீர் எங்களுக்கு வழிகாட்டணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். 2 நாளாகவும் 20:15 ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த திரளான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், சண்டை போட போங்க. இதோ அவர்கள் 17 இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராய் புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுக்குறார். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் என்ன செய்யுங்க, புறப்பட்டு சண்டைக்கு போகிறதுக்கு புறப்பட்டு நில்லுங்க, அப்போ உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அது மாதிரி தயாராக ரெடியாக நிற்கும்போது இந்த ராஜா என்ன செய்கிறான், பாடகர் குழுவை அதுக்கு முன்னால் கொண்டு நிறுத்திடுறான். 21வது வசனம் 20-21 பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். எல்லாரும் கர்த்தரை துதியுங்கப்பா, இப்படி பாடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டையும் சொல்லி கொடுக்கான். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாரும் ஒன்று போல கர்த்தரை பாடுகிறாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி பாடுறாங்க. அவங்க பாட ஆரம்பித்த உடனே இவங்க 3 குரூப் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 3 பேரும் ஒருவருக்கு ஒரு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒருத்தரை வெட்டி என்ன செஞ்சு போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அதுதான் நடக்கும். அப்போ துதியினால் இந்த காரியங்களே என்ன செய்யலாம், நமக்கு பலன் இல்லாட்டாலும் கர்த்தர் துதி ஏறெடுக்கும் போது இங்கே ஒரு புதிய பலனை கொடுக்கிறார். அதனால இந்த யோசபாத்தினுடைய படை வீரர்கள் சண்டை போடலை, ஆனால் வெற்றி அடைந்தார்கள். வெற்றி அடைந்ததோடு கூட அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் என்ன செஞ்சால் அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. அது எல்லாத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடிந்தது. 2வது, விசுவாசம் இருந்தால் நமக்கு பலன் கிடைக்கும். இது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும். விசுவாசமும் தேவ பலனும் ஒன்றோடு ஒன்று இணைந்து நம்ம உள்ளத்திலிருந்து புறப்படும் பொழுது நமக்கு என்ன ஏற்படும், விசுவாசம் ஏற்படும். விசுவாசமும் தெய்வீக பலன் அப்போ கிடைக்கும். அப்படி நமக்கு கிடைக்கும்போது நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக மாறுவோம். இது பார்த்தோன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கும்போது ஒரு பெரிய லிஸ்ட்டே அங்கே இருக்குது, யாரெல்லாம் விசுவாசத்தோடு நிறைய காரியங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று. அதில் 11வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாமும் சாராளும் அவங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், உங்களை நட்சத்திரத்தை
உங்கள் சந்ததியை நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னார். ஒரு பிள்ளை கூட கிடையாது. அப்போ சொன்னார், அந்த வாக்கு தத்தங்களை ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆனால் சாராளுக்கு பலன் குன்றி போச்சு. ஏன்னு சொன்னால் அவளுக்கு வழிபாடு, பெண்களுக்குரிய வழிபாடெல்லாம் நின்று போச்சு. இனிமேல் நமக்கு பிள்ளை இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவள் போயிட்டான். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லி 3 பேர் வந்து அவங்க வீட்டில் அந்நியர்கள் 3 பேர் வந்து இதே சொன்ன, நாங்கள் அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக சாராள் என்ன செய்வா, ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாள்னு சொன்ன உடனே அவள் வந்து முதல்ல அது நம்பலை. அவங்க ஆண்டவர் சொன்னதை கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை என்ன செய்தா ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்காரு. இப்போ திரும்பவும் சொன்னதுனால வாக்கு தத்துவத்தை நம்பினாள். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்தார். நல்ல வயசாயிற்று. அப்போ என்ன இருக்கும், பலனே இருக்காது. அந்த நேரத்தில் அவள் பலன் அடைந்து வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளை பெற்றாள். சரீரம் செத்ததென்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அப்படி கர்த்தர் பெரிய சந்ததியை இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்தாங்க, உண்டாக்கிட்டு இருக்கார். அப்போ விசுவாசத்தினால தான் சாராள் பலன் அடைந்தாள். இப்போ கற்பம் தரிக்கிற கருவை தாங்கிறதுக்கு அந்த கற்பப்பை ரெடியாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த கரு வந்து வளர்ச்சி அடைய அடைய அவளுக்குள்ள பலன் இருந்தால் தான் கரு வளர்ச்சி அடைய முடியும். அந்த கிருபையை கொடுத்தார். பெற்றெடுப்பதற்கு அவளுக்கு பலன் கொடுத்தார். ஒரு பெத்த பிள்ளைய பாலூட்டி வளர்க்கிறதுக்கு அவளுக்கு பலன் கொடுத்தார். அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பலனை கொடுப்பதற்கு அவளுக்குள்ள என்ன வந்துச்சு, விசுவாசம் வந்துச்சு. அப்போ விசுவாசத்தினால் அவள் பலன் பெற்றாள் என்று எபிரேயர் 11:11 சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவரா எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளையை பெற்றாள். அடுத்தாப்புல ஆவியானவரின் பலன். ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம பலன் அடைவோம். அதாவது நம்ம அப்போஸ்தலர் 1:8 சொல்லிருப்பார், ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எல்லா இடத்துலையும் சாட்சிகளாக இருக்க முடியும். இதை இயேசுவானவர் என்ன செய்தார், ஆவியினால் நிரப்பப்பட்டு பலன் அடைந்தார். ஆவியானவர் அவரை வழி நடத்தினார். 40 நாள் அவர் என்ன செய்தார், வனாந்திரத்தில் உபவாசம் செய்தார் இல்லையா. அவர் உபவாசிக்கிறதுக்கு ஆவியானவருடைய பலத்தினால் லூக்கா 4:4 இயேசு பரிசாவினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஞானஸ்நானம் பெற்று யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே என்ன செய்தார், 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அப்படி 40 நாள் உபவாசம் பண்ணார். அவருக்கு பலன் கிடைத்தது. ஆவியானவருடைய பலன் கிடைத்ததுனால சாத்தான் அவருக்கு முன்பாக 3 விதமான சோதனைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அநேக சோதனைகளை கொண்டு வந்தானே இருக்குது. அவங்க பிசாசு வந்து அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனானால் உமக்கு பசி வந்துட்டுல, இந்த கல்லில் அப்பமாக்கி சாப்பிடும்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ தேவ வார்த்தையே நம்ம நம்பினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் அந்த பிசாசிட்ட சொன்னார். அப்படி எழுதியிருக்கிறதேன்னு சொன்னோன்னே அவன் அடுத்தாப்ப போயிட்டான். போய் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் வரான். வந்து என்ன செய்ய, உயர்ந்த மலையில் அவரை கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து, இவைகளை எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போ கொடுக்கப்பட்டுச்சு, ஆண்டவர் ஆதாமுக்கு தான் கொடுத்தாரு சிருஷ்டித்த எல்லாத்தையும். அவன் என்ன செஞ்சான், கீழ்ப்படியாதனால ஆண்டவர் கொடுத்தது யாருக்கு போயிற்று, பிசாசுக்கு போயிற்று. அதனால் இப்போ பிசாசு சொல்லுது, நான் என்கிட்ட தான் இருக்குது, நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாகன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 3வது, அவரை உப்பிரிகையின் மேல் நிறுத்தி அவரிடத்துல நிற்கு தாழ குதியணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பார் என்று தேவ வசனங்களை பயன்படுத்தி அதை என்ன செய்கிறார், தடுத்து நிறுத்துகிறார். இப்படி ஆண்டவர் ஆவியினால் நிரப்பப்பட்டபடியால் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க
முடியணும். ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். அப்போ நம்ம சாத்தானை என்ன செய்யலாம்? மடங்கடிக்கலாம். இதுக்கு தான் இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது 2 தீமோத்தேயு 1:7 சொல்றார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியை நமக்குள்ள வரும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? பலன் கிடைக்குது. அன்பும் தெளிந்த புத்தியும் நமக்கு கிடைக்குது. அப்போ அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதுவரைக்கும் நாம் பார்த்தது எத்தனை விதமான பலன் என்று பார்த்தோம். குறுகின பலன். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயிட்டோம்னா நமக்கு குறுகி போயிடும் நம்முடைய பலன். நமக்கு இருக்கிற பலனே நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் தான் இருக்குது. அந்த பலனும் என்ன செஞ்சிடும்? குறுகி போயிடும். அதனால் நம்ம கர்த்தரை முழுவதுமாய் நம்ப வேண்டும். 2வது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த வசனங்களை படிக்கும்போது ஆண்டவருடைய பலன் நமக்கு கிடைக்கும். 3வது, கழுகை போல பலன். கழுகு எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்ப அதை என்ன செய்யும்? புது பலனை பெறும். அதுபோல் இழந்த பலனை நமக்கு கர்த்தர் திரும்பவும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். 3 விதமான பலன்: குறுகின பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், கழுகை போல பலன். இந்த பலனை எப்படி பெறலாம்? முதலாவது, துதியினால் தான் அந்த பலனை நாம் பெற முடியும். யோசபாத்து வெற்றி பெற்றான். ஸோ அந்த துதித்ததுனால அவன் சண்டையே போடாமல் வெற்றி பெற்றான். அடுத்தது, விசுவாசத்தினால் பலன் பெறலாம். சாராள் விசுவாசத்தோடு எல்லாத்தையும் அவளுக்கு முடிஞ்சு போச்சு, ஆனாலும் அவள் கற்பந்தரித்து பிள்ளையை பெற்றெடுத்தாள். அடுத்தது, ஆவியானவரின் பலன். ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நம்ம பலன் அடைகிறவர்களாக இருப்போம். அதே மாதிரி பேதுரு பயந்து போய் இருந்தாங்க சீஷர்கள் எல்லாம். பரிசாவியை பெற்ற பின்பு அவங்க என்ன செஞ்சாங்க? தைரியமாயிட்டாங்க. தைரியமாகி சுவிசேஷத்திலே அறிவிக்கும். நீங்கள் அவரை என்ன செய்தீர்கள்? கொலை செய்தீர்கள். ஆனால் தேவனோ அவரை உயிரோடு எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று தைரியமாக சாட்சி சொல்லி இந்த ஆவியானவர் அவர்களுக்குள் வரும்பொழுது அவர்கள் பலன் அடைந்தார். அதுபோல இயேசுவும் ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது அவர் சாத்தானை எதிர்த்தின அந்த கிருபைகளை கர்த்தர் இந்த நாளில் அந்த பலனை நமக்கு கொடுப்பார். துதியினால் பலன் கிடைக்கும், விசுவாசத்தினால் பலன் கிடைக்கும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பலனை நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துவார். நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம், அவரை விசுவாசிப்போம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. பலப்படுங்கள் என்ற தலைப்பிலே நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனை விதமான பலன்கள் இருந்தாலும் நீர் எங்களுக்கு அந்த விசுவாசத்தையும் உமக்கு கீழ்ப்படியும் தன்மையும் எங்களுக்கு தந்து உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது அந்த பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற அந்த பலன் குறுகாதபடி நீர் எங்களை காத்து கொள்ளும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எங்களுக்கு தாரும். அன்பின் தகப்பனே, நாங்கள் எல்லாவற்றிலும் பலன் அடைய ஆண்டவரை கழுகை போல புதுப்பிக்கப்பட்ட ஒரு பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்பா. ஆவியில் நிரம்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எங்களுக்குள்ளே விசுவாசம் காணப்பட வேண்டும் அப்பா. அப்படி நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் ஜீவிக்க வேண்டும் அப்பா. அந்த கிருபைகளை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. செய்தியை கேட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் உயிர்ப்பித்தருளும் சுவாமி. இந்த நாளிலே எங்களை பலப்படுத்தி காத்து கொள்ளும். தேவைகளையெல்லாம் நீர் சந்தியும் அப்பா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன பிரகாரம் நாங்களும் சொல்லத்தக்கதாக கிறிஸ்துவே எங்கள் பலனாக இருந்து எங்களை வழிநடத்தும் அப்பா. ஆண்டவரே, கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறோம். இம்மட்டும் வழி நடத்தி வந்திருக்கிறீர். தொடர்ந்து யாவரையும் காத்து கொள்ளும். இப்படி வல்லமையுள்ள கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் பலப்படுங்கள் என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.